எல்லாத்துக்குமே தெரியும், நான் சந்தோஷமா இருந்தா ஒரு பயப்பட சோகமா தான் இருக்கும். எடுக்கிறதா நீ தனியா போயிடுவி. நான் இந்நேரம் மேல மூணாறு ஏறி இருக்கணும்னு நினைச்சேன். ஏறுறதுல குறியா இருக்காது ப்ரோ. நீ உன்னை கூப்பிடவே கிடையாது ப்ரோ. மரியாதை கொடுக்காத இடத்துல நிழலும் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்பியை பத்தி வெங்காயம் காதோட அப்பி போடுவேன். சரியா? நீ இப்ப அந்த பெட்ரோல் நீ உரியணும். இப்ப நான் உரியிற உறிஞ்சு உனக்கு பெட்ரோல் அந்த வண்டியில ட்ரை ஆனா போதும்ல. நான் பாயிண்டா பேசணும் பதறாங்க இப்பெல்லாம். கருமம் எல்லாம் எனக்கு ஒரு 2 நாளைக்கு எதுவுமே வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சாயத்தனாலே புழுவா, டிப்ரெஷனும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இப்பயே பிரேம்குள்ள வர இப்படி வரலாம்ல. போடா, பிரேம்குள்ள எதுக்கு வர? உனக்கு தான் வீடியோ இருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிரேம்குள்ள எதுக்கு வர? கேட்டியா? பாத்தியா? அவனாவது காத்தியா போனை வச்சு போட்டு வந்து வண்டி எடுவா. வண்டி எடு, டிரைவர் மேல வைக்கிறேன். நீ போய் எடு. நீ தான் ட்ரிப்பு போற, நான் தொத்திட்டு தான் நான் வந்தேன். நீ வண்டி எடு, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். போகாது போகாது போகாது. விட்டாண்டா விட்டாண்டா விட்டாண்டா. வெல்கம் பேக் டு விஏபி விலாக்ஸ். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களோட பார்த்து? நான் தூங்கிட்டேன். கடைசியா என்ன விலாக் போட்டோம் கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நமக்குள்ள கேப் விழுந்து போச்சு. நடக்கக்கூடாது நடந்து போச்சு, நிகழக்கூடாது நிகழ்ந்துருச்சு, சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஓகே, ரீசன் சொல்ல விரும்பல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி ஃபார் யூ. ஹாப்பி ஃபார் சி. பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இந்த அவசப்படுறானே. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் சந்தோஷமா இருந்தா ஒரு பயப்பட சோகமா தான் இருக்கும். ஆனா எதுக்கு சோகமா இருக்கு என்னன்னு எனக்கும் தெரியல. தம்பி என்ன ஆச்சு? இங்க வந்து உட்காந்து எதையோ கொப்பா வாங்கி போட்டு நில மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க மரத்தை. குரங்காடா அடங்க பார்த்தா அதை பார்க்கல. ஹாய் ஹாய் ஹாய். பாக்குறான்டா கவா போறான்டா. அந்த குரங்கோட இந்த குரங்கு தம்பி மனச குரங்கு. செக் போஸ்டும் ஜவுரியத்துக்கு வந்து உட்காந்துருக்கியே. அவங்க பார்த்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அரெஸ்ட் பண்ணி உள்ள வரான் போட்டு தோனியாடா நீ போராட்ட வீரரு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இவரை. பாப்புறம் இப்படி பாப்புறம் லைட்டும் ஒண்ணும் இல்ல. ஒரு நான் உன்னை வீடியோவே எடுக்கிறதுக்கு நான் வர்றது கிடையாது. சரியா? நீ யாரு எனக்கு பர்மிஷன் கொடுக்க? பிளாகர், விஏபி சேனல் ஒரு இது பண்றேன், ஒரு சிஇஓ ஃபவுண்டர். என்னையே மாதிரி சொல்லாமா? இவர் என்னையே சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்பவே எடுக்கிறதா நீ தனியா போயிடு. வீடியோ தனியா எடுக்கிறேன்னு அந்த மாதிரி படம் எடுக்கல ப்ரோ. சரியா? தவறாக பேசக்கூடாது. தனியா எடுனா எரிச்சல கலப்பிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு பிறந்த நாள் கடுப்பே ஆகக்கூடாதுன்னு தான் நான் வண்டி எடுத்துட்டு தனியா போலான்னு சொல்லிட்டு தான் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பஸ் வந்துச்சுன்னா ஏற்றி விட, வீட்டுக்கு போ. நான் தனியா போகணும் தான் நான் தனியா போறதுக்கு நான் சன்னியாசமா போறேன். நான் விளாக் இந்த ஒரு மைண்ட் செட்ல இல்ல. எனக்கு ஆல்ரெடி மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நான் தனியா போகணும் தான் நேற்று நைட் உன்ட்ட வண்டி கேட்டேன். நேற்று நைட் எல்லாம் எதுவுமே சொல்லாம காலங்காத்தால இருந்துச்சு ப்ரோ. காலங்காத்தா நீ போன் பண்ணும்போது எனக்கு உன் மேல சந்தேகமா ப்ரோ? நீ விளாக் ஆன் பண்ணல தவறாக என்ன சொல்ற? மெயின் போர்டு உட்கார்ந்து ரைஸ் மில் ஏசாட்டாய் மயர் சார் வெடிச்சிருக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. ஆரம்பிச்சு தவறா பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. காலைல போன் பண்ணி எங்க ப்ரோ இருக்குன்னு கேட்கறேன். நான் சரி நீ இது சொல்லிட்டேன்னா வீட்டுல இருக்கேன்னு நீ வரேன்னு சொல்லி சொல்லுவேன். நான் கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி ஆயில் மாத்திட்டு போங்கிறேன். ஆமா, ஆயில் மாத்தான போகணும். மலை மேல ஏற போறேங்கிற வண்டி இன்னும் வச்சுனா என்ன பண்ணுவேன்? அதை நேற்று சாயங்காலம் சொல்லி நேற்று சாயங்காலம் நான் இந்நேரம் மேல மூணாறு ஏறி இருக்கணும்னு நினைச்சேன். ஏறுறதுல குறியா இருக்காத ப்ரோ. நீ ஏறி ஒண்ணு பண்ண போறது. காலையில 5 மணிக்கு கிளம்புனதே அதுக்காகத்தான். அந்த கிளைமேட்டு, அந்த சன்செட்டு, சன்ரைஸ்ல இருந்து அப்படியே ஜம்முன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். நீயும் காலங்காத்தால வந்து நின்று உட்காந்துட்டு இருக்க. இதுல எங்க வீட்டுல வேற உனக்கு சப்போர்ட். எல்லா இடத்துல அவனை தானே கூட்டு போய் தனியா போறேன்னு இருக்க. சொல்லு, பதில சொல்லு. தனியா போற சொல்லு ப்ரோ. நான் மனசே சரியில்லை, அதனால சும்மா ஒரு 2 நாள் போயிட்டு வரலான்ட்டு நான் கிளம்புனேன். நீ என்னடான்னா காலங்காத்தால மத்த நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு வாடான்னா 10 மணிக்கு வருவேன். இன்னைக்கு உன்னை வராதன்னு சொல்லிட்டு இருக்க. காலங்காத்தால 7 மணிக்கு வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா என்னை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த பையன் கிளம்பி வந்திருக்கா, அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க அப்படின்னு. தவறான விஷயம். தனியா போற அளவுக்கு என்ன தம்பி இல்லையா உனக்கு? யாரும் இல்லையா? எதுக்கு ஏறி தனியா போற? அந்த அளவுக்கு என்ன வந்து நீ செத்து போய் வந்தா இந்த மாதிரி போனை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிற. இப்ப நமக்கு போ நிக்கிறது கண்டென்ட், உட்கார்றது கண்டென்ட், சாப்பிட்றது கண்டென்ட் நீ எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூப்பிடவே கிடையாது ப்ரோ. என்ன மரியாதை கொடுக்காத இடத்துல மரியாதை கொடுக்காத இடத்துல ப்ரோ. நானே மரியாதை சொல்லுவாங்க.
மரியாதை கொடுக்காத இடத்துல நிழலும் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ என்னடான்னா காலங்காத்தால வந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு உட்காந்துட்டு இருக்க. பெண்ணு அவாய்ட் பண்ணு. கதவை திறக்கிற ஹாப்பி பர்த்டே டு யூ மை பிரதர், வா போலாம் வா போலாம் வா போலாம். எவனாச்சும் வந்திருக்கா? நாங்க வந்து நான் தம்பி நான் வந்திருக்கேன், நீ என்னவே என்ன சொல்ற வந்து பாருங்கிற. ப்ரோ வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் கூப்பிடும் போது ஒரு சில நேரம் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருப்பேன். இந்த டைம் நான் பிளான் பண்ணதே என் வண்டி பிரச்சனை, உன் வண்டி எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு வருவோம். இதை பத்தி யோசிக்காம புத்தர் மாதிரி இருக்க bro இந்த இதுல பாக்கும்போது ஃப்ரேம்ல புத்தர் மாதிரி இருக்கு. ஜென்சி புத்தர்னா எப்படி இருப்பாங்க? கையில தயவு செஞ்சு கேமரா ஆஃப் பண்ணு ப்ரோ. அந்த இதெல்லாம் நீ சௌரியமா பேசக்கூடாது. கேமரா ஆன் பண்ணுவேன். சரியில்லை, மைண்ட் செட்டை மாத்திரக்காக நான் ஹில்ஸ் ஏறினதுக்காகவே டவர் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஒரு மாதிரி போன் காலி வீடியோ செல்லவே ஒரு 2 நாளைக்கு எடுக்க கூடாது. இன்ஸ்டாகிராம் அவ்வளவு கஷ்டமா இருந்து மனசு நிம்மதியான அமைதி வேணும்னா என்கிட்ட சொல்லி இருந்தா ஒரு அரளி சட்னி அரைச்சு கொடுத்துருப்பேன். தின்னு படுக்க வேண்டிய ஏதாவது பண்ணி கொடுங்க. நான் பல நாளா கேட்டுக்கொண்டு நான் கேஸ்ல போறது சாகறதுக்காகவா நீ பிறந்த, நீ வாழ்றதுக்காக பிறந்த, சாதிக்க பிறந்தவன் அது இதுன்னு சொல்லிட்டு என்னைய போட்டு எப்படி மோட்டிவேட் பண்ணிருக்கேன். எல்லாமே நான் உனக்கு பண்றேன், நீ என்னையே வந்து பாருங்கிற வத்தியா எவ்வளவு கிடைப்பான உனக்கு இப்படி. சத்தியமா இன்னைக்கு நான் பிறந்தநாள் காலங்காத்தால எடுத்த முடிவு என்னன்னா, என்ன முடிவு? தயவு செஞ்சு இனிமேல் இந்த கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா வாயில என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியல. ப்ரோ என் மைண்ட் செட்டை பாத்தியா? நான் கான்பிடென்ட்டா ஒரு விஷயத்தை பேச முடியும். தம்பியை பத்தி காதோட அப்பி போடுது. சரியா? கைகால் ஆட்டாம பேசுற எதுக்கு நான் பார்த்து பயப்படுற? கைகால் ஆட்டாம மண்டை ஆட்டா எதுக்கு நடுங்குது உனக்கு பாடி பார்ட்ஸ் எல்லாம்? என் மைண்டே மனநிலை உடல்நிலை எதுவுமே சரியில்லைங்கிறனாலதான் நான் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உடனே ஆஸ்பத்திரி போறோம். ஏன் மலை மேல ஏற போற? அந்த வண்டி வீட்டுல இருந்து வண்டியில ஏறணும்ல. வீட்டுல இருந்து வண்டியில ஏறியா? காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்தோம். 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆயில் மாத்திரக்காகவே ஒவ்வொரு கடன் காலங்காத்தால எங்கேயாவது இருக்குமா? நேத்தெல்லாம் என்ன சொல்லணும் சொல்லாம என்ன அதுக்கு தெரிய அலைஞ்சு அங்கேயே பாதி டிப்ரெஷன் இருக்கிற டிப்ரெஷன் பார்த்தாலும் இன்னொரு டிப்ரெஷன் ஏற்றி விட்டு போட்டேன். அப்படி இருந்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தா அங்க லேட் ஆச்சு. வந்தே அவன் ஒத்த கால நிக்கிறேன். சாப்பாங்க எப்படி வச்சு அப்புறம் ஜம்முன்னு இருக்க இந்த ஆங்கிள் அப்படியே ஸ்கேன் பண்றேன். லேப்டாப் இருக்கு தம்பி என்னோட. இதெல்லாம் இப்ப தூக்கிட்டு வர சொல்றேன். வேணும் வந்துட்டா வெள்ளக்காரலாம் கிடையாது. நான் வேற மாதிரி ஆயிருவேன். நானு விஐபி ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நானு விஐபி ஃபேமிலிக்காக பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா இந்த 2 நாள் நீ விட்டுரு. ஏன்? நான் தனியா போயிட்டு என்ன டிப்ரெஷன் தம்பி கூட இது நீ இருக்கிறதாண்டா பெரிய டிப்ரெஷன். அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? என்ன ப்ரோ எனக்கு புரியல. இப்ப நம்ம சேனலுக்காக நான் அயராம துயராம உழைக்கிறேன். நீ இவ்வளவு irresponsible இருக்கிய ப்ரோ. அயராம துயராம உழைக்கலாம். ஒரு 2 நாளைக்கு நீ விட்டு கொஞ்சம் அவுரியாத்துக்குலாம் விட முடியாது. 2 நாள்லாம் சத்தியமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்து கிடப்ப, மைண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அன்னைக்கு வீடியோ எடுக்க போலான்னு சொல்லுவேன். வரல வாரம் உனக்கு காய்ச்ச பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போய் எவன் பார்த்தான்? யாரு வந்தா சொல்லு. செத்து போயிருப்பேன். விட்டு இருந்தா நானே செத்து போயிருந்திருப்பேன். அதையாவது விட்டியா? நீ கூட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல. டபுள் கலரா வர மாதிரி டென்ஷன் ஆகாசம். நான் கோவமே படக்கூடாதுன்னு மாரி யாருமே இல்லாத அமைதியா மலை பிரதேசத்தை நோக்கி வந்திருக்கேன். அவ்வளவுதான். நான் குரங்க அப்படியே இருந்திருக்கலாம். மனுஷனா மாறினது 1008 பிரச்சனையாவே வந்து ஒண்ணும் இல்ல. மரத்த உட்காருவா ஏறு விளைக்கிற மாதிரி கலை பக்கத்துலதான் இருக்கு. நீ கேட்டல டிப்ரெஷனுக்கு தம்பி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா அதுல நீ ஒரு காமெடி அப்பதான் கொண்டு திணிப்ப. நீ டிப்ரெஷனா இருக்கு. நான் டிப்ரெஷனா இல்ல, நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்குங்கிறக்கா என்ன பிடிச்சி நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கணுங்கிறக்காக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு வர்றது வந்துட்ட போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் வண்டியில பின்னாடி தொத்திட்டே வர்றாங்க. வர்றது கூட வந்துக்கோ. கேமரா மட்டும் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் உங்க வண்டியில ஏறிட்டு வரல. என்னோட ஓன் ஸ்கூட்டி, மை ஓன் ஸ்கூட்டில நீங்க வரீங்க. ஹெல்ப்ல தான் ப்ரோ நீங்க வரீங்க. வார்த்தை நீங்க பேசணும். மாத்தனது நானு, பெட்ரோல் அடிச்சது நானு. 2 நாளுக்கு வண்டி நான் தான். இப்ப என்ன அந்த அக்கா ஸ்டா வாங்கி உறிஞ்சு குடிச்சிரியா? நான் பெட்ரோல் எடுத்துக்கிறேன். உரியறியா? ஸ்டா வாங்கி உரிய தயாரா? நீ ஆயில் இன்ஜின் நீ இப்ப அந்த பெட்ரோல் நீ உரியணும். இப்ப நான் நீ உரியற உறிஞ்சு உனக்கு பெட்ரோல் அந்த வண்டியில ட்ரை ஆனா போதும்ல. நான் உரியறணும் இல்ல நான் சொல்ல கிடையாது. நீ தான் சொன்ன நான் அடிச்ச நீ அடிச்ச நான் சொல்ல கிடையாது. பாயிண்டா பேசாம பதறாங்க இப்பலாம். இந்த கர்மம் எல்லாம் எனக்கு ஒரு 2 நாளைக்கு எதுவுமே வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு போட்டு வா இங்க வண்டியை செத்து தந்துட வரீங்க. இப்பதான் அங்க உட்காந்துருக்குமா லைட் மயிரில் இங்க வந்து நின்று நல்லா இருக்கும். பாத்தியா அப்ப நீயே ஃப்ரேம்குள்ள வர. உனக்கே இந்த ஆசை இருக்குது பத்தியா? ஃப்ரேம்குள்ள நீயே வர பத்தியா? புழுவாங்க சாயத்தோனாலே புழுவா. டிப்ரெஷன் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இவனா டிப்ரெஷன் ஆக்கிட்டு நான் டிப்ரெஷன் இருக்கேன் சோகமா இருக்கு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிட்டு இருப்பான். நல்லா தான் இருக்கேன். மகராட்டை பாத்தீங்களா? மைக்க மாட்டிட்டேன் பாருங்க. கரெக்ட்ல மாட்டிட்டேன் பாத்தீங்களா? டிப்ரெஷன் கீழே ஓட்ட உடஞ்சு தொலைச்சு எனக்கு வர ஆத்தத்துக்கு நான் தூக்கி போட்டு உடச்சு போடுவேன். அந்த ஒரு காண்டுக்காக நான் கம்முன்னு இருக்கேன். வாங்குற காசு இப்பயே பிரேம்குள்ள வர இப்படி வரலாம்ல.
போலாம் பிரேம்குள்ள எதுக்கு வர? உனக்கு தான் வீடியோ இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிரேம்குள்ள எதுக்கு வர? சோலோ விளாக் போடு. சோலோ விளாக் தானே. போனை என் போனை கொடுத்துரு. அந்த மாதிரி நீ பேசக்கூடாது. உன் போன் ஏன் போன் எல்லாம் எதுவுமே எதுனாலும் ஒண்ணுதான். உன் போன் ஏன் போனு பிரிச்சு பேசுற தகுதியே கிடையாது. நான் ரோட்ல போயிட்டு இருக்கோம். நான் உன்னை பாரு, நான் நேத்து உன்ட்ட வண்டி வாங்கும் போதே நீ கேட்டியா? பாத்தியா? அவனாவது காத்தியா? அதான், அவனாவது தம்பி வேணுங்க, தம்பி வேணுங்கிறது இதுக்குதான். ஆகிறதுலதான் இருக்கேன். என்னதான் அடிச்சு தூக்கி போட்டு நேரம் கிடப்பா, சீமார் குச்சி மாதிரி கடந்துருப்ப நேரம் ஓரமா தான் தம்பி வேணுங்கிறது. போனை வச்சு போட்டு வந்து வண்டி எடுவா. வண்டி எனக்கு டிரைவர் மேல வைக்கிறேன், நீ போய் எடு. நீ தான் ட்ரிப்பு போற, நான் தொத்திட்டு தான் வந்தேன். நீ வண்டி எடு, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். நீ ஆடி பேசியது அடியே, நீ ஆடி பேசியது. நான் விளாக் போட வந்தேன் ப்ரோ, நீ டிப்ரெஷன் குறைக்க வந்த, அதை மட்டும் பாரு. வண்டி எடுப்பேன். டிப்ரெஷன் குறைக்க வந்து நீ கூட வராதுங்கிற. விளாக் போட போற நீ செல்லு, எனக்கு செல்லுமே வேணாண்டா. பவர் பேங்க் எல்லாமே எடுத்துற வச்சுக்கோ. பஸ்ல இருக்கும், பஸ்ல போய் சோலோ ட்ரிப்ப போடு. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. காசு எவ்வளவு வேணுமோ கீழே போட்டு விடுறேன். திமிரு காட்டுறியா? காசு இருக்குது திமிரு காட்டுற, சொல்லி காட்டுற. பெட்ரோல் போட்டு ஆயில போட்டு இந்த எகத்தாலமா பேசுற பாத்தியா? இதுதான் ப்ரோ நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரோ, அதுதான் ப்ரோ என்னோட இதெல்லாம் காட்டுறதுக்கு நான் ஆள் கிடையாது. இந்த பேக் கண்ணாடி பிரசனை வாங்கி கொடுத்ததுரா. யாரு? பிரசனை வாங்கி கொடுத்தாரு பிறந்த நாளுக்கு. வரி குதிரமா இருக்கு ப்ரோ, ஆம்பளை வரி குதிரை. அவரு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா அவருக்கு நான் போயிட்டு எனக்கு வரி குதிரை மாதிரி இருக்கு, நான் சீட்டா மாதிரி இருக்கேன், புலி மாதிரி இருக்கேன் சொல்லுவேன். அண்ணனா ஒரு தம்பிக்கு பாசமா வாங்கி கொடுத்துருக்காரு. பாசம் நானும் காட்டுறேன். பல பிளான் போறதே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர. ப்ரோ நீ தம்பி கூட இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கு. வருஷம் 365 நாள் இருக்கேன். தவறா பேசாத ப்ரோ, தவறுமா எடுத்துக்காங்க ப்ரோ. நீங்க சொன்னா கேளுங்க, பேசாத. வீடியோ ஆரம்பிச்சதுக்கு புலப்பிட்டு பாட்டுக்கணும். அதான் ப்ரோ நானும் சொல்றேன். இந்த வீடியோ பேசும்போது மைண்ட் செட்டை மாத்து, டிராவல போடுறோம். அந்த மைண்ட் செட் கரெக்டா மாத்தணும் தான் நான் தனியா போயிட்டு வரேன். தனியா போறதெல்லாம் மைண்ட் செட் இல்ல, தம்பியோட போறதா இது. போ, தனியா போனா செத்துருவேன், தம்பி கூட வந்தா ஜெயிச்சிருவேன். எது வேணும்? ஜெயிச்சிருவேன். தனியா ஐயோ, நான் தனியா தரமாட்டேன் ஒரு பேக்க. ஒரு லேப்டாப் இருக்கு, வாட்டி விழுந்து டிஸ்பிளே போச்சு, நான் என்ன பண்றது? லேப்டாப்ல நான் கேட்கவே கிடையாது. நான் வந்து படம் பார்ப்பேன், கேப்டன் பிரபாகர் படம் பார்ப்பேன். நாங்க வந்துட்டு உனக்கு தேவையா? நீ ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். vlog எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்ட்டு. நான் கிடக்குற சின்ன பையன், நம்ம போலாம் கைஸ். நான் இனிமே என்னோட வாழ்க்கையில உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். சிஏபி ஃபேமிலி நான் கிடக்குற பொடிப்பேன். இப்ப நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, சொல்ல வேலை பாத்தீங்களா, அமராவதி 9/6 செக் போஸ்ட்ல இருந்து உள்ள போயிட்டு இருந்தோம். மூணார் போறோம் காய்ஸ். அதை எனக்கே தெரியாது எங்க போறேன்னு. நான் இருங்க, டோக்கன் எடுத்துட்டு நான் வரேன். இப்படி காசு இருக்குல்ல, பணத்து முறை காட்டுங்களா, போய் டோக்கன் போங்க. ஓகே காய்ஸ், நீங்க மறையூர் டு மூணார், உடுமலை டு மூணார் போறீங்கன்னா செக் போஸ்ட்ல இது என்ன ப்ரோ? செக் போஸ்ட் உமா செக் போஸ்ட் லூஸ் மாதிரி பேசலாம். 9/6 செக் போஸ்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் எடுக்கணும். டோக்கன் எடுக்க 20 ரூபா. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லடா. வந்தாலே அந்த டோக்கன் எடுத்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ப்ரோ. லியோ பாக்கணுமா? வெளியே கொண்டு வரட்டா? ஆர்த்திமா இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. இன்னைக்கு ரோட்ல ஓட ஓட்டம் தெரியும் நான் இருக்கா சாவியா காலன்னு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் தான் நான் உன்னை கூடவே கிடையாது. வராத நான் சொன்னேன். நான் உன்னை வண்டி வாங்கிட்டு வெளியே போறேன், நீ வராதன்னு. வராத இடத்துக்கு வராதன்னு எவனோ இதுக்கு நீர் அசிங்கம் உனக்கு தேவையா? அத நான் அசிங்கமா எடுத்தாதானே ப்ரோ. இப்ப நான் உன்னை மதிச்சேன்னா வச்சுக்கோயேன், நீ சொல்றதான் என் காதல கேட்கும். நான் தான் உன்னை மதிக்கவே இல்லையே, அப்புறம் நீ சொல்ற நான் கேட்கணும். அதான் இடம் நான் தானே கொடுத்துருக்கேன். அந்த இடம் கொடுத்திருக்கியா? வண்டியே நம்ம நம்பி கொடுத்துருக்கேன் ப்ரோ. உன் வண்டியை வேணாலும் வச்சுக்கிறேன்ப்பா. பஸ் போகிறேன், பஸ்ல ஏறி போயிருக்கிறேன்டா. வண்டியை வேணாலும் வச்சுக்கிறேன்டா. குர்ரா இந்தாடா வண்டியை. ப்ரோ சொல்லாத ப்ரோ, ஓவர்டேக் எடுத்து விடு, வண்டியை விடு. வண்டி நீ பஸ்ல மட்டும் ஏறல, ஸ்டாப்பே இல்லன்னு தெரியும், ஸ்டாப்ல நிப்பாட்ட மாட்டாங்க தெரியும். வேணும்னே பண்ணுவாங்க. கண்டக்டர் காலில் கூட விழுந்துட்டு நான் போறேன். காலில் எங்க போற கண்டக்டர் கூடயா?